வணக்கம் வலி நிவாரணி நண்பர்களே. நான் உங்கள் மகராஜ் சூர்யா. இந்த வாரம் என்ன எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னடா அவன் கையை உதறான், விசில் வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விசில் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுறானேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா சவுண்ட்ஸ்னால் ரிங்டோன்ஸ். நம்ம ஃபோனில் வந்து பல மக்கள் பல ரிங்டோன்ஸ் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிங்டோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க. வாங்க ஃபுல்லாக இதை டீட்டெயிலாக பார்ப்போம். மக்களோட உணர்வுகளை வந்து குடிகொண்ட ஒரு இதுதான் வந்து ஃபோன் ரிங்டோன்ஸ். ஸோ என்ன ரிங்டோன் வச்சா யாரை கரெக்ட் பண்ண முடியும், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரிங்டோன்ஸ் வைக்கிறது, மெசேஜ் டோன் வைக்கிறது, அப்பாவுக்கு ஒரு ரிங்டோன் வைக்கிறது, அம்மா கூப்பிட்டா ஆராரோ அந்த மாதிரி ரிங்டோன் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அதை பற்றி டீப்பாக ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஃபோன் ரிங்டோன்லேருந்து ஒருத்தங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன மனத்தத்துவ டாக்டர் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். பாபு பாபு என்னடா பாம்பு ஸ்டிலெல்லாம் கொடுக்குறானேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. இது ஸ்னேக்கை பற்றின வீடியோ இல்லை. இப்படி இருக்கும். இப்படி பாம்பு வந்து ஒரு முட்டை இருக்கும். பாம்பு வந்து புஷ்ஷுன்னு பிடிக்கும். அந்த காலத்து நோக்கியா இது பார்த்துட்டு நோக்கியா 1100 ஃபோனில் ஒரு பாம்பு கேம் இருக்கும். அதை வெறி குண்டு விளையாடுன ஒரு 90s அல்ட்ரா 90s 2K கிட்ஸ்லாம் நானும் ஒருத்தன். நீங்களும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபோன் வரப்போகும்போது அந்த ஃபோனில் நிறையா ரிங்டோன்ஸ், அப்போ ஹிட் அடித்த படங்கள் கஜினி ரிங்டோனு, அந்த ஒரு மாலை, சுட்டுமொழி சுழலே, அந்த பாட்டுடைய மியூசிக்ஸ் மட்டும் ரிங்டோனாக வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போவே ரிங்டோன் மேலே ஒரு அட்ராக்ஷன். நம்ம நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற ராட்சச சினிமா நம்மளுடைய கையிலேயே அந்த ஒரு ரிங்டோனாக கேட்க முடியுதுங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருந்தது அந்த டைமில் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிங்டோன்ஸ் வந்து ஏகப்பட்ட நாஸ்டாலஜிக் மூமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு 2004, 2005, 2007, 8 வரைக்கும், 2010 வரைக்குமே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நோக்கியா C1 மொபைல் வந்துச்சு. மெமரி கார்டு போடுற மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. அந்த மெமரி கார்டில் ஆடியோ சாங்ஸ் எப்படா பாட்டு போடுவாங்கன்னு சொல்லி டிவி முன்னாடியே கதியாக கடந்த நம்மளுடைய மக்கள் கையிலேயே பிடிச்ச பாட்டெல்லாம் ஏற்றுறா. தேவா கலெக்ஷன், ஜாலி சாங்ஸு, ஐட்டம் சாங்ஸு, வடிவேல் காமெடி டைலாக்ஸு, இப்படி இருக்கக்கூடிய அத்தனையும் ஏற்றி நடந்து போகும்போது ரோட்டில் அதுலாம் அப்படியே கையில் பிடிச்சிட்டு. இப்போ தான் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம், அந்த டைமில் பெருசாக ஹெட்ஃபோன்ஸ் வந்து அந்த பட்டனோட இருக்கும். ஆனால் அதை யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு சத்தமாகவே இருக்கும் பாட்டு, ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு அடிக்டிவ்னஸை கொடுத்தது தான் வந்து சாங்ஸ். அதை ஒரு கெத்தான ரிங்டோன்ஸை வச்சுட்டு நம்ம சுற்றிட்டு இருந்த ஆட்கள் தான் நம்ம. ஃபோன் வாங்கினா எந்த ரிங்டோன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து மக்களுடைய எண்ணம் போயிடுச்சு. நிறைய பேர் நான் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்பேன், ஜஸ்ட் எக்ஸாக்ட் அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ண போகும்போது நிறையா பேர் புது ஃபோன் வாங்கினா யாருமே வைக்காத ஒரு ரிங்டோன் வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாகவே இருக்காங்க. ஒரு தடவை லைசன்ஸ் நான் எடுக்க போயிருந்தேன். அந்த லைசன்ஸ் நான் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா வந்து அப்போ நான் புது பைக் வாங்கியிருந்தேன். பைக்கை பார்த்துட்டு, இந்த பைக்கு வச்சுருக்க ரொம்ப த்ரில்லான ஆள்ப்பா, நீ லைஃப்பில் கண்டிப்பாக எந்த ஒரு சூழலுக்கும் நீ கலங்க மாட்டே அப்படின்னாரு. என்னடா இது ஒரு புது சைக்காலஜியாக இருக்கேன்னு பார்த்தா, அதுக்கப்புறமா டக்குன்னு 2 வேறு பைக் பேரை சொல்லி, நீ அப்சர்வ் பண்ணி பாரு, இவனுங்களாம் இந்த பைக் வச்சுருக்கவங்க இப்படி இருப்பானுங்க, இந்த பைக் வச்சுருக்கவங்க இப்படி இருப்பானுங்கன்னு சொல்லி சொன்னார். வந்து அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு சில பைக் வச்சுருக்கவன்லாம் அவர் சொன்ன மென்டாலிட்டியில் தான் இருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ரிங்டோன்ஸ் இப்படி ரிங்டோன்ஸ் வச்சுருக்கிறவங்க இப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி, அப்படி எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி நான் ஒரு அனலைசஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிங்டோன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ரொம்ப மனசை பிசக்கிற மாதிரியான ஒரு ரிங்டோனு. அது வந்து அந்த அந்த டியூனை கேட்டிங்கன்னா உங்களுடைய ஹார்ட் வந்து ஏதோ மாதிரி ஒரு டிஸ்டர்ப் ஆகிடும். உதாரணத்துக்கு இந்த வள்ளி படத்தில் வந்து அந்த எண்ணுள்ளே பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஒரு மனுஷனோட ஆழம் வரைக்கும் போயிட்டு வரும் அந்த ரிங்டோன். கைதியில் அந்த டேடி பிஜிஎம், ஃபாதரோட பிஜிஎம் கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் போட்ட லவ் தீம், மதராசப்பட்டினம்ல ஃபீல் ஃபார் லவ், இந்த 3மே மனசை பிசக்கிற மாதிரியான ஒரு ரிங்டோன்ஸ்.
இந்த 3 ரிங்டோன்ஸுக்குமே வந்து நான் வெளியிருந்து எக்ஸாம்பிள் தர விரும்பல. நானே 2 ரிங்டோன் வச்சுருக்கேன். நானே என்ன வச்சே சொல்கிறேன். நான் 2 ரிங்டோன்ஸ் வச்சுருக்கேன் இதில். என்னுள்ளே என்னுள்ளேவும் ஃபீல் ஃபாதர் லவ்வும். இந்த 2மே நான் வச்சுருந்த டைமில் நான் வந்து வேலையில்லாம இருந்த டைம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த டைமு. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த டைமு. அப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நான் வந்து இந்த மாதிரி இந்த ரிங்டோன்ஸ் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் நண்பர்களை பார்க்கும்போது எங்கேயாவதுலாம் போகும்போது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணும்போது ஃபீல் ஃபார் லவ் அந்த மதராசப்பட்டினம் ரிங்டோன் அதுவும் நிறைய பேர் வச்சுருக்கவங்க. அந்த மக்களை கொஞ்சம் நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரிங்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க லைஃப் எல்லாம் பார்த்தா என் லைஃப் எப்படி இருந்துச்சோ அந்த நிலமையில தான் இப்போ அவனுங்களும் இருந்தானுங்க. ஸோ ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டான சூழல், பணப்பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய மனநிலை உள்ளவங்க இதே டைப்பில் வந்து ரிங்டோன்ஸ் வந்து ரொம்ப மனசை கசக்கிற மாதிரியான ரிங்டோன்ஸை வந்து வச்சு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. நானும் சுற்றிட்டு இருந்திருக்கேன். உன்னோட ட்ரெண்டுக்கு ட்ரெண்டாக ஜாலியாக என்ன ரிங்டோன் இருக்கோ அந்த ரிங்டோனையெல்லாம் வச்சு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கணுங்க. அந்த ரிங்டோனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த ஜூடு ரிங்டோனு, அப்புறமா ரொம்ப அடிக்கிற மாதிரியான ட்ரம் பீட்டு அப்படி வச்சு சுற்றிட்டு இருக்கவங்களுடைய ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எந்தவித கவலையுமே இல்லாமல் ஜாலியாக இருப்பானுங்க. இன்றைக்கி சரக்கு அடிக்கணும், இன்றைக்கி சாப்பிட்ணும், இன்றைக்கி தூங்கணும், இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும், இன்றைக்கி ஊர் சுற்றணும். இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆள். இவனுங்களை பற்றிலாம் எப்படி சொல்லணும்னா நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், நோ கமெண்ட்ஸ். அந்த செந்தில் சார் காமெடி அந்த டைலாக் தான் போடணும் இவனுங்களாம். நான் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நான் ஒரு 5, 6 பேர் 10 பேர் தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் இந்த கேட்டகரி. நீங்கள் வேணால் உங்கள் லைஃப்பில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் ஒரு 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 ஜாலியோட உச்சமாக இருக்கும் அந்த ரிங்டோன். அப்படி வச்சுட்டு இருப்பானுங்க. ஒரு 2 மாதம் வைப்பானுங்க. அடுத்து வேற ஒரு படத்தோட ஜாலி ரிங்டோன் வந்துச்சுன்னா அதை வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ கம்பைன் பண்ணி இவனை 5, 10 பேர்த்தையும் பார்த்தா எந்தவித பொறுப்பும் இல்லாமல் யாருக்குமே லைஃப்பில் யூஸ் இல்லாமல் ஜாலியாக இருப்பானுங்க. இன்றைக்கி சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோன் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் ரிங்டோனர்ஸ் அதை மட்டும் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபோன் வாங்கின புதுசில் அது உள்ளே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கூட தெரியாது. அது என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருப்பாங்க. இல்லாட்டி நார்மலாக கிங் 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 ட்ரிங் ட்ரிங் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த நோக்கம் பெருசாலாம் இருக்காது. பணம் சம்பாதிக்கணும், குதிரை மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த ஹைலி ப்ரொஃபஷ்னல்ஸ், ஆடிட்டர்ஸு, லாயர்ஸு, டாக்டர்ஸு, கம்பெனி பெரிய பெரிய மேனேஜர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு இவங்களெல்லாம் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான ரசனையுமே இருக்காது வாழ்க்கையில். படங்கள் பார்க்க மாட்டாங்க, புத்தகம் படிக்க மாட்டாங்க, நல்ல இசை கேட்க மாட்டாங்க. ரோட்டில் நீங்கள் காரில் நம்ம போயிட்டுருக்க போகும்போது நம்ம கார் ஓட்டிகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம உட்காந்து பயணம் பண்ணுறோன்னா சுற்றி இருக்கிற என்னங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்காவது நம்ம வேடிக்கை பார்ப்போம். நான் ஒரு ஆடிட்டரோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு போகும்போது நான் ஒரு 4, 5 ஆடிட்டர்ஸ் ஒருத்தங்கள்ல 4, 5 ஆடிட்டர்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த பாட்டு போட்டால் பாட்டு போடாத ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. சுற்றி வேடிக்கை பார்ப்பானா பார்க்கவே மாட்டான். நேராக இருப்பான், ஸ்ட்ரைட்டாக இருப்பான். ஃபோனில் என்னாச்சு ஃபோன் வந்தாலும் வேலை விஷயமா யோசிச்சுட்டே இருப்பான். வேறு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட என்ன டவுட்டுங்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பான். எங்கேயுமே அது ஒரு 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 பச்சை பசேல்னு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதை கூட திரும்பி பார்க்க மாட்டானுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிட்டி ரோபோட்டு தான் வந்து சுற்றியும் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நார்மல் ப்ரொஃபஷனல் ரிங்டோன்ஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறது. எரிச்சல் வர மாதிரியான ரிங்டோன்ஸ் வச்சுருப்பானுங்க. ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி இவனுக்கெல்லாம். அந்த ஒரு பூனை சவுண்டு ங்கிற மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு சவுண்ட்ஸ். நீங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு ஒருத்தன் திட்டணும், ஒரு இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் வச்சு ஒருத்தனை கொல்லணும். ஸோ அந்தளவு கோவப்படுறக்கூடிய ஆட்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒருத்தனாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவனுங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிங்டோன் வச்சுருப்பானுங்க. தனிப்பட்ட முறையில் கூட அது பர்சனல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லலாம். ஒரு 10 பேர் இருக்கான், 10 பேர்த்துக்கு ஒருத்தனை பிடிக்காம இருக்கும். மொத்த கேங்கையும் இரிட்டேட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆளாக ஒருத்தன் இருப்பான். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் வர மாதிரியான ஒரு ஈகோஸ்டிக் டோட்டல் பயங்கர வைலண்டிக்கான ஆட்கள், மனசாட்சியே இல்லாத ஒரு ஆள். இவனுங்களாம் தான் வந்து இந்த மாதிரி ரிங்டோன்ஸ் வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. அப்புறம் இது ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்த தெரியாத ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ். ஒரு அப்பா அம்மாவில் ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், என்னாச்சு அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு செய்யணும்னு ஆசை இருந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
அந்த டைமில் காசு வந்திருக்காது. ஸோ இப்படிப்பட்ட கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ அவங்க வீட்டில் யாராவது கண்டலன்ஸ் ஆயிடுச்சு அவங்க அப்பா அம்மானா, அந்த டைமில் காலர் டியூனாகவே வந்து அப்பா அம்மா சம்மந்தமான சாங்ஸை காலர் டியூனை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஆர்ஆர் ஹீராரோ, நான் இங்கே பாட, ராம் படத்தில் அந்த பாட்டு, அதுதான் வந்து பெரும்பாலும் நான் சமீபத்தில் வீட்டில் அவங்க அம்மாவோ அப்பாவோ இறந்துருந்தா அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அந்த பாட்டு வந்து காலர் டியூனாக ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்ச சில சாரெல்லாம் வந்து வெளியூரில் இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க இந்த ஊரில் இருப்பாங்க, அவங்க சன்ஸ் டாக்டர்ஸ் வெளியூரில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுடைய காலர் டியூன்லாம் வந்து தங்க மீன்கள் ரிங்டோன் இருக்கும், ஆனந்த யாழை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுடைய ரிங்டோன்ஸ்லாம் இப்படி இருக்கும். இருங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு, இப்போ நம்ம பிரேக்னால் வீடியோ விட்டுட்டு போயிடாதீங்க, அந்த மாதிரி பிரேக் இல்லை. இந்த ரிங்டோன்ஸை பற்றியே பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒன்று சொல்கிறேன். இப்போ கான்செப்ட், நம்ம ரிங்டோன் வைக்கிறோம், ஓகே, அடுத்தவன் என்ன ரிங்டோன் வைக்கணும்னு இன்னொருத்த முடிவு பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு சைக்கோவை பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அங்கே அந்த கம்பெனியே ரூல் போட்டிருக்காது. உங்கள் கூட வேலை பார்க்குற உங்கள் சீனியரோ இல்லை உங்களுடைய வேறு யாராவது ஒரு மேனேஜர் ஸ்டாஃபோ ரிங்டோன்ஸ் வந்து இப்படி வைக்காதீங்க, வேறு ரிங்டோன் வை, இல்லாட்டி ப்ரெசண்ட்டான மியூசிக் வைங்க, இந்த மாதிரி சினிமா பாட்டு வைக்காதீங்க, ஆல்பம் பாட்டு வைக்காதீங்கன்னு வந்து ஆர்டர் போடுவாங்க. இப்படிப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சைக்கோவை நானும் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்ணிருந்த ஒரு கம்பெனியில் எங்கள் 5-6 பேர்த்துக்கிட்டையும் வந்து ஒன்று சொன்னான், ரிங்டோன் இந்த ஆஃபீஸில் யாரும் வைக்கக்கூடாது, சினிமா பாட்டு யாரும் வைக்கக்கூடாது, நார்மல் மியூசிக்ஸ் தான் வைக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த சைக்கோ எப்படி இருந்தான்னா, தன்னுடைய சுய லாபத்துக்காக எவனை எப்படி ஒருத்தன் செத்தாலும் கவலை இல்லைங்க நினச்சி எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கி பணத்தை ஏமாத்துறது, பணம் கொடுக்காம ஏமாத்துறது, அடுத்தவனை பேசியே மயக்கி அமௌண்ட்டை கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கோவோட உச்சமாக ஒரு மனசாட்சியே இல்லாத பரதேசி படத்தில் எப்படி ஒரு கொத்தடிமையாக ஒருத்தன் மாட்டினா வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வச்சு செய்கிற ஒருத்தன் வாழ்க்கையவே க்ளோஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு ஆளாக தான் வந்து நான் பார்த்தேன் அவனை. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அடுத்தவன் ரிங்டோன் வரக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தவன் சுதந்திரத்தில் தனிப்பட்ட விஷயங்களில் மூக்கு நுழைக்கக்கூடிய பைத்தியக்காரனுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல்பம் சாங்ஸ் ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க நீங்கள். இந்த ஆல்பம் சாங்ஸை வச்சு சுற்றிட்டு இருக்கிறவனுங்களா. ஸோ இவனுங்கெல்லாம் எப்படின்னா, லவ் டுடேல ஒரு சீன் இருக்கும். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தல பிங்க் கலர் ஷர்ட்ல நான் கியூட்டா இருந்தேனா, என்ன ரசிக்கிறா. அட்மின் பிளாக் போலியா? நீங்களா கொஞ்சம் நாங்க போனா பிரியாவை எப்படி பாப்ப? புரியல. காலேஜ் படிக்க போகும்போது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து பையனை பசங்களே வந்து பெண்கள் இமேஜை வச்சு இன்னொருத்தனை கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நான் வேலை பார்த்தேன். நிறைய ஆஃபீஸில் வந்து நடந்திருக்கு. கூட வேலை பார்க்குற நாங்களே வந்து ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி சேட் பண்ணி இன்னொருத்தனை எங்கேயாவது வர சொல்லி அவனுக்கு சும்மா நிற்க வச்சு நாங்களே அவனுக்கு பல்பு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆல்பம் சாங்ஸை வந்து ரிங்டோனாக வச்சு சுற்றிட்டு இருக்கவனுங்களாம் வந்து காஞ்சு போய் கிடக்குறானுங்கன்னு அர்த்தம். உன் கூட தான் வாழணும். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா என் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துடா, வாடா. பொம்பளை சீக்கிரம் யாராவது அவங்களுக்கெல்லாம் பொண்ணை கொடுத்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் செட்டில் பண்ணி விடுங்க ஒரு லைஃப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா, புதுப்படங்களில் வர நல்ல நல்ல ரொம்ப ப்ளசண்ட்டான ரிங்டோன்ஸு, ஆனால் வந்து ஸ்டேபிளாக வைக்காமல் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் யாரோடையும் இருக்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் ஆண் பெண் உறவு முறை இல்லை, திருமணம் அப்படி நான் சொல்ல வரல. உங்க கூட ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, அந்த கம்பெனிலேருந்து வெளியே போனதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட், முடிஞ்சா தூக்கி போடு, அவ்வளோதான். அவங்க வேலை முடிஞ்சா தூக்கி போடு, நெக்ஸ்ட் அடுத்த ஆஃபீஸ் போகிறோமா, அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேறு பக்கம் வேறு ஸ்கூல் போகிறோமா, அங்கே வேறு புது ஃப்ரெண்டு கிடச்சா அவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மனநலம் உள்ள ஆட்கள்லாம் வந்து புதுசாக வர படங்களில் நல்ல நல்ல ரிங்டோன்ஸ் வச்சுட்டு அந்த பெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓப்பனாக கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் வெளிப்படையாக பேசணுன்னா, அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஆட்களாகவும் இருந்திருக்காங்க நான் பார்த்ததில். ஸோ இது ஒரு டைப்பான ரிங்டோன் கேட்டகரி பீப்புள்ஸ். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு 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 நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக ஒரு ரிங்டோன் டைப் பீப்புள்ஸ். அவங்க ஏஜுக்கும் அவங்க வச்சுருக்க ரிங்டோனுக்கும் சம்மந்தமே இருக்காது. 60 வயசு
50 வயசு ஆளாக இருக்கலாம், 65 வயசு ஆளை கடந்த ஒரு ஆளாக இருக்கலாம். நான் ஏதோ ஒரு வேலையாக ஒரு பேங்க்குக்கு போயிருந்தேன். அங்கே டோக்கன் நம்பர் கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கு 60+ இருக்கும். காதலே காதலே 96 ரிங்டோன் அடிக்கிற ஒரு ஃபோனில். நான் அப்படியே வடிவேல் சார் சொன்ன மாதிரி ஷாக் ஆகிட்டேன். அவருடைய காஸ்டியூமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட், ஜீன்ஸு, அடிடாஸ் ஷூவில் வந்திருந்தார். ஐஃபோன் யூஸ் பண்ணிருக்காரு, இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்தார். இதெல்லாம் நான் அவர் பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே தன்னை தானே ரெஃப்ரெஷ் பண்ணி காலத்துக்கும் நம்மளை வந்து அப்டேட்டாகவே வச்சுட்டு இருந்திருக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு ஏஜ் கேட்டகரிஸை இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஏஜுக்கு சம்மந்தமில்லாத ரிங்டோன்ஸ்லாம் வைப்பாங்க. ஆனால் இந்த கேட்டகரி ஆள்லாம் பார்த்தோம்னா நம்ம 60, 50, 40 தாண்டவங்களே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப ரேர். நான் வாழ்க்கையிலேயே 2-3 பேர்த்து தான் இந்த ஏஜ் கேட்டகரியை தாண்டி இப்படியான ஒரு சூழல் இருந்தவங்கள நான் பார்த்தது. ஸோ தன்னைத்தானே இப்போது டைரக்டர் பாரதிராஜா சாரை பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கார். அவர் மேக்ஸிமம் அவர் நல்லா இருந்த டைமில், ஆக்டிவாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட், ஜீன்ஸ் போட்டுட்டு தான் எங்கேயும் சுற்றுவார். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோடையும் வந்து கொலாபரேட் பண்ணி நிறையா படங்கள்லாம் ஆக்டிங்லாம் தெறிக்க விட்டுருந்தார் ஆக்டராக. சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டுருந்தார். ஸோ சொசைட்டியில் கனெக்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரியான ரிங்டோன்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் ரொம்ப பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைப் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குங்க. இது ஒரு லாஸ்ட் நம்ம கேட்டகரி வீடியோவுக்கு வந்துட்டோம். இது வந்து இன்னொரு சூப்பர் நாஸ்டாலஜி. எப்போவோ ஒரு சீரியல் வந்திருக்கும், இல்லை ஒரு நல்ல ஒரு வெப் சீரியஸ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சீரியல் வந்திருக்கும். அந்த சீரியலோட ரிங்டோன்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். வந்து எனக்கு கணக்கணும் காலங்கள் சீரியல் ரிங்டோனை வச்சு நான் வந்து வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கேன் நிறைய டைம். ஸ்கூல் சீசன், பிளாக் பாண்டி, பச்சை, அந்த கேட்டகரி ஆட்கள் நடிச்சிருப்பாங்க. அதை பற்றின ஒரு கண்டென்ட்டும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நான் டக்குன்னு ஒரு டைம் வந்து அந்த சரவணன் மீனாட்சியோட அந்த ஏலேன்னு ஒரு தீம் மியூசிக் வரும், அதை வந்து ஒருத்தங்க வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒருக்கா எப்படியோ இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் பழைய சீரியல்ஸோட ரிங்டோன்ஸ் வந்து நான் எங்கே பஸ்லேயோ ஆட்டோலேயோ மக்கள் கூட்டமாக போகும்போது இதை நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் பார்க்க போகும்போது அவங்க ஃபேஸில் அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும், எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. உள்ளே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்லாம் நம்ம ஃபேஸில் காட்டி கொடுக்குன்னு தெரியும். அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க அப்போ இருந்த அவங்க ஒரு டீனேஜில் இருந்த மனநிலையோ அந்த சீரியல் வந்திருந்துருக்கலாம், இல்லை அவங்க காலேஜ் படிக்கும்போது இந்த சீரியல் வந்திருந்துருக்கலாம். அப்போ என்ன ஹாப்பி மூடில் இருந்தாங்களோ இப்போவும் அதே ஹாப்பி மூடில் தான் இருக்காங்க. என்னோடய அப்சர்வேஷனில் ஏதோ லைட்டாக என் மூளைக்கு எட்டுனதுலேருந்து நான் பார்த்து இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய அப்சர்வேஷன். 100% கரெக்டானு சொல்ல முடியாது. லைஃப்பில் நீங்கள் பார்த்தா வச்சுருக்கிற ரிங்டோன்ஸை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எது நம்ம டிஸ்கஸ் பண்ணதில், நம்ம கம்யூனிகேட் பண்ணதில், நான் பண்ணதில் கரெக்டுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி அப்சர்வ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வலி நிவாரணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.